ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 உடைய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பருகி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த திருவிழாவிற்கான அந்த தலைப்புகள் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு டாபிக்காக இருக்குது. உண்மையாக நம்ம பகுதி ஒரு உற்சாக ஒரு கரங்களை கொடுத்து வாழ்க்கை தெரிவிக்கிறோம். அது திருவிழாவுக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது பரவாயில்ல. 2 வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய தேவசபை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, புனிதராக அனௌன்ஸ் பண்றாங்க. நம்முடைய நாட்டில் எல்லாருமே உலக ரீதியாகவே எல்லாருமே வந்து தொலைக்காட்சி பார்க்க நேரம் தமிழ் தாயினுடைய வாழ்க்கைகள் ஒழிக்க நம்முடைய புனிதரை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் தமிழக திருவையில் இருக்கின்ற ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிஷப்ஸ் எல்லாருமே சேர்ந்து மற்றும் இறை மக்களுடைய ஜெபங்களோடு நம்ம அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய மக்களை வந்து அவங்க நம்ம தேவசபை வழியாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பொண்ணு மக்களை கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் கணவன் என்ன போனாங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆனந்தமாக இதெல்லாம் வந்து தேவசபை சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கணவர் முன்னாடி போறாரு, மனைவி பின்னாடி வராங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் இறந்தாரு, இதெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஒருத்தர் கணவர் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவரை கேட்டேன், ஏன்னா ரொம்ப சலிச்சுக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவசபை பணி வந்து 2 நாள் பண்ணாரு, அடிமாங்க வேதனை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் செய்ய போகிறாரு. எங்களை மாதிரி புருஷங்க எத்தனை பேருக்கு
இன்னைக்கு இந்த 10 நாளும் இருக்கின்ற இந்த புனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்களாக இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே முக்காவாசி பேர் ஒரே ஒரு புனிதர் பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு புனிதர், குடும்பத்திலிருந்து வந்த ஒரு புனிதர். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப மிகப்பெரிய ஒரு அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதியார் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, தனி மனிதனுக்கு உணவை நீட்டு ஜகத்தினை அடித்து மணி பாடினார். ஆனா அவர் வீட்டுல போய் பர்சனல் லைஃப்ல பார்த்தா அவர் வீட்டை சாப்பிடல, அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. லட்சத்தீவு மீட்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பயங்கர பேசிட்டு இருந்தாங்க. லட்சத்தீவு மீட்பா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக பேசிட்டு இருந்தார். அப்ப கீழே நம்ம மனைவி சொன்னாங்க, டேய் சேர்த்து கட்டளை சொல்லி என்னுடைய நகை தாழி வச்சுக்கல அதை முதல்ல நிறுத்தா அப்படின்னு சொன்னாங்க. தேவசபை பிள்ளை சாதாரணமா அப்படியே வந்து டக்குனு போய் சேர்த்தாங்க, புனிதராக மாறவில்லை. எனக்கும் தேவசபை பிள்ளைக்கும் என் மேட்ச் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி நான் ஆர்டினேஷன் வாங்கணும், அவங்க பிறந்த தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி அப்படின்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். சாதாரணமாக பிறந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். ஸ்டார்டிங் அவர் என்ன தொழில் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை செய்யறாரு. விவசாயத்தை செஞ்சு முடிக்கின்ற பொழுது அதுல எதுவுமே வரல அப்படின்னு பார்த்து வள்ளலார் பாடின மாதிரி வாடி பயிரெல்லாம் கட்ட போதெல்லாம் வாடின அப்படின்ற மாதிரி அவருடைய உள்ளம் சிதறுகிறது. ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏழையாக மாறுறாரு. கடைசியில ஒரு டச்சு அதிகாரிக்கு போயிட்டு பெர்மிட் அப்படின்றவர்கிட்ட தன்னுடைய மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் குமரங்களையும் கொடுக்கிறாரு. அப்ப அந்த பெர்மிட் அதிகாரி என்ன பண்றாரு, 2 விவிலியத்திலிருந்து 2 கதாபாத்திரங்களை மட்டும் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலையும் யோபியை பற்றியும், புதிய ஏற்பாட்டில லாசரஸை பற்றி சொல்றாரு. இந்த 2 குடும்பத்தினுடைய கதாபாத்திரங்களை உருவாக்கி கொள்கிறார் தேவசபை பற்றி. அப்ப அதுல இருந்து கஷ்டப்படணும், துன்பப்படணும், ஆனால் அளவு கடந்து அந்த குடும்பத்தை அர்த்தத்தோடு செய்கின்ற பொழுது இன்னொன்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய 9 மாதங்கள் கழித்து பயிற்சி பெறுகிறார். கிறிஸ்துவ மாறணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி பெறுகிறாரு. ஒரு சேஷ சபையின் துறவியின் மூலமாக அந்த ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்போ முதல்ல அந்த அரண்மனையில் இருக்கின்ற சுகபோகங்கள், உயர்ந்த ஒரு பதவி, நம்முடைய நாட்டில் சாதி ரீதியாக இருக்கின்ற சமூக வகுப்புகள் எல்லாத்தையும் பற்றை என்ன பண்றாரு, துறக்கிறாரு. முதல்ல அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் துறக்கிறாரு. வீட்டில் இருக்கிறது தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் துறந்துவிட்டு அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். முதல்ல இதுதான் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க மனைவி பரிசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா தேவசபை பிள்ளை உருவாக்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப தேவசபை பின்னாடி அங்க யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி இருந்தாங்க. மனைவி கொடுத்த ஒரு பர்மிஷனை பயன்படுத்தி அவர் வந்து மிகப்பெரிய லட்சிய பணியாளராக மாறினார். நீங்க நமக்கு புத்தகம் தெரியும், புத்தகம் தெரியும், ஆனா அவங்க மிகப்பெரிய புத்தராக மாறுவதற்கு அவங்க பின்னாடி இருந்தது ஒரு பெண் யசோதா அப்படின்ற அவருடைய மனைவி கொடுத்த பர்மிஷன் தான் புத்தரா மாறார். அதுபோல இவருடைய தேவசபை பிள்ளை குரு உயர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி கொடுத்த பர்மிஷனை நல்லபடியாக அவர் பயன்படுத்திக்கிறார். அப்ப என்ன கற்றுக்கொள்ளலாம் தேவசபை பிள்ளைகளுக்கு? முதல் பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பற்றுகளை விலக்கி வைத்தல் அப்படின்றார். தேவையில்லாத பற்றுகளை எப்படி அரண்மனை வாசல்கள் விட்டு கொடுக்கிறாரு, குடும்பத்தை விட்டு கொடுக்கிறாரு, தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டு கொடுத்து எப்படி தன்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த முதல் இடத்தை கொடுக்கிறாரோ அந்த பற்றை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நகையின் மேல பற்று இருக்கும், சொத்து மேல பற்று இருக்கும், நிலத்தின் மேல பற்று இருக்கும், சின்ன பசங்க சாக்லேட் மேல பற்று இருக்கும். எல்லாருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி பற்றுகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த முதல் பற்று நாம் யாரும் வைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடம் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன சொல்றாரு தேவசபை பிள்ளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது துன்பத்துல அவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்கிறார். 17 விதமான அவர் கொடுமைகளை அனுபவிக்கிறார். முதல்ல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டிலேயே வந்து அவரை வந்து தேய்ச்சி இழுத்து போனான். அதுக்கப்புறம் எதுவும் மாநிலத்துக்கு மேல அரை நிர்வாணமாக அவரை வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 17 வதைகளை அவர் வந்து சந்திக்கிறார். அந்த 17 வதைகள் வரைக்கும் பொறுமை காட்டுறாங்க. அவர்
அன்னை மரியாளும் இதுதான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற பொழுது நான் உலகத்துக்கு நான் நல்லது செஞ்சேன், இருக்கிறவங்க எல்லாரும் நல்லது செஞ்சேன், ஆனால் நீ கொடுக்கின்ற தீமைக்கு பதிலாக அவர் பண்ண தீமை கொடுக்கல, நன்மை செய்தாங்க. அன்னை மரியாளுக்கு புலம்பல, என்னுடைய மகனை இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கத்தல கதறல புலம்பல, மாறாக அமைதியான வண்ணத்தில் பொறுமையோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் தேவசமயம் பண்றாங்க. அரசன் வர்மனுக்கு எதிராகவோ இல்ல அவனுடைய படைகளுக்கு எதிராகவோ எந்த ஒரு அரசியல் புரசல் இல்லாம அமைதியாக இருக்கின்றார். அப்போ முதல் துன்பத்தை எப்படி சந்திக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உயர் சாதியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் என்ன பண்றாங்க, அவரை வந்து நாட்டினுடைய துரோகி அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க, குடும்பத்தை தள்ளி வைக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க வந்து அமைதியாக இருக்கின்றாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வந்து எச்சி துப்பி சிலுவையில் அறைந்து அப்படின்னு சொல்லி அந்த கொடுமைகளை சந்தித்தாரோ அது போல ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பத்திலிருந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. அப்ப தள்ளி வைக்கின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு, எந்த அவங்க மனைவியும் சரி இவங்களும் சரி எந்த ஒரு அசைவம் பாடாமல் அமைதியான முறையில் துன்பத்தை அந்த பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் அவர் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக பார்க்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் யோபையும் லாசரஸையும் இந்த கதாபாத்திரத்தை எவ்வளவு தூரம் வந்து உள்வாங்கியிருக்கிறார் பாருங்க. இப்ப நம்மளால என்ன பண்ணிக்கிறோமோ, அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசிக்கின்ற பொழுது நம்ம மற்றவங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம காதுக்குள்ள விடும் பொழுது அது வலிக்கிற வழி வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். நம்ம சிம்பிளா வந்து ஃபாதர்லாம் எப்படி இருக்கிறாங்க, சிஸ்டர்லாம் எப்படி இருக்கிறாங்க, அன்பி கூட்டத்தில் வந்து மற்ற குடும்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அது எந்த ஒரு பயனும் அளிக்க போவதே கிடையாது. அடுத்ததாக படிக்கிற குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வயதை வார்த்தையை வாசிக்கிறோம். என்னது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற வாழ்க்கையே ஒரு வேதனையான வாழ்க்கை. இந்த இறை வாழ்க்கை பதிவு செய்கிறது 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவசகாயங்களை அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனதுக்குள் போட்டு குழம்பவே இல்லை. தன்னுடைய கருத்து நிலையானது, உண்மையானது, ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை உண்மையானது சொல்லி தைரியமான ஒரு முடிவு இருக்கிறார். இந்த தைரியமான முடிவு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். எது சரியோ அது செய்ய வேண்டிய ஒரு நிலை, எது தவறோ அது சுட்டி காட்டப்பட வேண்டிய நிலை அப்படின்ற ஒரு மனசு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து ஒரு முறை சிறை கைதிகளை சந்தித்தார். சிறை கைதிகளை சந்தித்து அவர்கள் திருப்பணி நிறைவேற்றுகின்ற பொழுது துன்பத்தை பற்றி சொல்றார். நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க, ஆனா இது துன்பத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். ஒன்று, கடவுளோடு நெருங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார் அப்படின்றார். கடவுளை நெருங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். இரண்டாவதாக, வாழ்க்கையினுடைய சித்தாந்தங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாம இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்போடு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து அந்த சிறை கைதிகளை பார்க்கின்ற பொழுது சொல்லுகின்றார். ஆகவே நம்ம வாழ்க்கையில சின்ன பசங்களாக இருக்கின்ற பொழுது சரி, இல்லை பெரியவர்களாக வயது வருகின்ற பொழுது சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துன்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த துன்பம் கண்டிப்பா வரும். நீங்க நினைச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய இலக்கை வந்துதான் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் துன்பத்திலிருந்து மீண்டு வருவது அப்படின்றது கிடையாது. எல்லாருக்கும் அந்த துன்பத்தை வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இதைத்தான் வந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டேனை பின்பற்றட்டும் அப்படின்றார். அப்ப சுயநலம் அப்படின்னா என்னன்னா, என்னை பற்றி அதிகமா சிந்திக்காம அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவமாக இருக்க முடியும். ஆகவே இந்த தேவசகாயங்களை எப்படி அமைதியான குடும்பத்தை, மனித குடும்பத்தை பொறுமையோடு கேட்டுக்கொண்டார்கள். அந்த துன்பத்தின் நேரத்துல கடவுள் அவரை தனியாக கொடுத்தார். அந்த அவர் வந்து அந்த முட்டி போட்டு நடக்கின்ற பொழுது, அவருடைய முட்டி ஒரு பாறை நடக்கின்ற பொழுது தண்ணி தாகத்தில் இருந்த அவருக்கு அவர் தண்ணி கிடைக்கிறது. அந்த நேரத்தில் அது இன்னும் வந்து அந்த ஆலயம் வந்து அந்த நீரூற்று ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்னும் கன்னியாகுமரி மறைமாவட்டத்தில் இருக்கின்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ துன்ப நேரத்துல கடவுள் நம்மை தனியாக விட்டுவிடுவதே கிடையாது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தனித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது நாளைக்கு சிலுவை மரணம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது வாய்ப்புகள் அவர்கள் பணிவிடை செய்தார்கள் அப்படின்றதே வார்த்தை வாசிக்கும். அது போல துன்பத்தை நம்ம அதிகமாக நினைக்கின்ற பொழுது
அப்படின்னு சொல்லி என்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், நமது நம்பிக்கையை நம்மில் வைத்திருக்கிறோம் அர்த்தம். கடவுள் மேல வைக்கல, நம்ம என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ற கஷ்டத்தை நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த துன்பத்தின் மத்தியில கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுளை பராமரிக்கின்றார், அன்பு செய்கின்றார் என்ற மாதிரி தேவசபைகளை எப்படி நினைக்கிறாரோ அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நாம் கடவுளோடு பயணம் செய்கின்றோம் என்று அர்த்தம். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம், முன்னுரையில் அழகான ஒரு வாசம், எப்படி ஒரு கிளைமேக்ஸை கடைசி இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில துப்பாக்கி கொடுக்குறாங்க. துப்பாக்கி கொடுத்து சுட சொல்றாங்க, அந்த தோட்டா வரவில்லை. கடைசி என்ன பண்றாரு, துப்பாக்கியை வாங்கி விட்டு என்ன பண்றாரு, சிலுவை அடையாளம் வரைகிறார். வரைந்த பிறகு அந்த தோட்டாக்கள் அவங்களுடைய உடலை துளைக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி நேரத்துல நன்மரணத்துக்காக தயார் செய்கிறார். இன்னைக்கு துளைத்து போன ஒரு பக்தி முயற்சி அப்படி பண்றாங்க. நம்மளுடைய திருகவையில கடைசியாக அவர் உயிர்வெளிக்கின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, கடவுளே என்னுடைய ஆவியை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லி உயிர் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம திருமணத்துக்கு தயாரிக்கிறோம், ஞானஸ்தானத்துக்கு தயார் செய்கிறோம், உறுதி புத்தகத்துக்கு தயார் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒரு இரவு படுக்கை செய்வதற்கு முன்பதாக நன்மரணத்திற்காக தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் திருக்கவை சொல்கிறது. நம்மளுடைய பியோ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி நேரம் அந்த லாஸ்ட் படுக்க நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய நன்மரணத்துக்காக சூசைட் தெரிவித்து தான் படுப்பார் பியோ. நம்முடைய அன்னை தெரேசா அவர்களும் இந்த சூசைட்டிடம் தன்னுடைய நன்மரணத்துக்காக தெரிவிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொண்டவர்கள். ஆகவே நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்துல் கலாம் ஐயா சொன்னது கூட பிறப்பு ஒரு சமமையாக இருக்கலாம், பிறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும். இதனால்தான் இயேசு கிறிஸ்து நல்ல மனிதர்களுக்கு நல்ல ஒரு பரிசு கொடுப்பதற்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மரணத்தை கொடுப்பார். யாருக்குமே தொந்தரவே இல்லாம நல்ல முறையில வாழ்க்கையை முடிச்சுட்டு பத்திரமா நம்ம எங்க போகணுமோ அங்க போவதற்கு உதவி செய்வாரா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கின்ற பொழுது திருநீதிய ஆண்டவர்களுடைய அதை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த வாக்கியம் கண்டிப்பாக நன்மரணத்திற்காக நம்ம தயாரிக்கின்ற ஒரு நிலை. ஆகவே இந்த தேவசாலையின் பிள்ளை நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்தவர், நம்முடைய தமிழகத்துக்கு அவைக்கு பெருமை சேர்த்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை வயசானாலும் ரொம்ப வரவசியம் இது ஒத்துக்கணும். படிப்படியாக பார்த்தாங்க சின்ன பசங்களுக்கு எல்கேஜி கிளாஸ்ல சாக்பீஸ் அப்படி பார்த்தோம்னா சாக்பீஸை கொடுத்து சண்டை போட அவங்களுக்கு ஒரு பெரிய சண்டையா இருக்கும். 23 வயசுக்கு இருக்கிற பையனுக்கு பொண்ணுங்க வேலை வாய்ப்பு அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். கல்யாண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை. கண்ணை மூடி பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையவே கிடையாது. ஆனால் எப்படி ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா சரியான ஒரு திட்டமிடுதல் அப்படி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றார். அப்ப திட்டமிடுதல்லாம் என்னன்னா, துன்பம் எனக்கு இருக்குது, துன்பத்துல இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த துன்பத்தை கடவுள் என்னை கடல் கடந்து சென்றாலும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்காங்க. அந்த மாதிரி துன்பத்துல நீங்கள் தனியாக நடப்பது கிடையாது, மாறாக கடவுள் அந்த துன்பத்தை நம்ம கைப்பிடித்து நடத்துகிறார் அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதிர்நோக்கி உங்களுடைய எதிர்பயணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருத்தத்தை பிரான்சிஸ் பிடிக்க முடியாது, வெளிப்படையாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா எதிர்நோக்கி உங்களுடைய எதிர்பயணம் அப்படின்னு சொல்றாங்க. பில்கிரிமேஜ் சினடல் ஜர்னி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசுவோம். என்ன சொல்றாரு பாருங்க, முன்னாடி ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்னதாக தொழுநோயாளர்கள் கோயிலுக்குள்ள வர முடியாது, கோயிலுக்குள்ள வரவும் முடியாது. இன்னைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். உண்மையாகவே தொழுநோயாளர்கள் வராங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. 50-100 வருடங்களுக்கு முன்னதாக அவங்களாம் போராடமா அப்படின்னு தான். அப்போ இருந்த திருப்பதிகள் என்ன சொல்றாங்க, அவங்களாம் கூட உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ துன்பத்தினுடைய எதிர்நோக்கினுடைய எதிர்பயணம் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்றாரு பாருங்க, எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்றாங்க, எத்தனை பேர் நம்ம பக்கத்தில் உட்காருவோம் கிடையாது, அவனையும் உள்ள கூட்டு வாழ்றாரு. திருநங்கைகளாக இருக்கின்றவர்கள் அவனையும் உள்ள கூட்டுவாங்க. ஓரின சேர்க்கையாளர்கள் எல்லா மனிதர்கள் தான். நம்ம வார்த்தையால மற்றவர்களை துன்பம் கொடுப்பதை விட எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா
கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு திருப்பதி பிரான்சிஸ் நிறைய பேர் பிடிக்காமலே போகுது. ஆகவே அந்த தேவசபையின் பிள்ளை எப்படி வெறுக்கப்பட்டாரோ அது போல இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்துல ஓடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே பாதி இந்த துன்பத்துல திருவைகளை பாதி துன்பம் கரைந்து விடும் அப்படின்றதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய எண்ணூற்றி திருப்பயணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளே அதுதான். எல்லாரும் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க, குழந்தைகள் எல்லாருக்கும் நம்ம வாய்ப்புகள் கொடுக்குறோம், இவர்களுக்கும் நாம் வாய்ப்புகளை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான். பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார்.
உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதா இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை வாழ்விலும் கொண்டாடுகின்றோம். உலகத்தின் பரவிய திருவை பொறுத்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருமுறைகளாகிய அனைவரோடும் ஒரு திருவை நிலையில் செய்கிறது. தந்தையே, திருப்பதி கொடுத்துக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ராபர்ட் சிலாதன் புரோனேஸ் குடும்பத்திலே அதிகமானவர்களுக்கு நாளை ஆசிரியருக்கு குடும்பங்களில் சமாதானம் அன்பு நிறைந்து காணப்படும் ஜெபிக்கிறோம். மறைத்த வருகையில் அம்மாள் இறுதிராஜ் ஜஸ்டின் ஆகியோருடைய ஆண்களை மாற்றுக்காக உடல் சிறப்பாக இன்றைய திருத்துறைக்கு கொடுத்திருக்கின்ற தேவசகாயத்திய குடும்பங்கள் மற்றும் குடும்பங்களை நீண்டாமே தங்கி அவர்களோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் எடுக்கின்ற எல்லா நல்ல முயற்சிகளிலும் ஒரு பிரசன்னம் ஆவியாருடைய தூண்டுதல் இருக்க செய்கிறது. வேறு திருப்படியில் கொடுத்து கொண்டிருக்கிற கருத்துரை சூழல்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பணியிலே சிறந்து விளங்கி ஒரு ஆசிரியர் மக்களுக்கு பெற்றுச் செல்ல அவர்களுக்கு துணையாக இருக்குவார்.
மேலும் இத்தருணத்தில் நோக்கத்தில் கொண்டு நீங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது நிறைவாய கடவுளை கண்டிப்பாயான புனிதராயா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தேவசமாயப்படி, புனித சரீசியா மற்றும் இவ்வுலகில் முகமதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிறைவாக பங்கு கொள்ளும் பகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர்கள் புகழ்ச்சாடுகின்றோம். இதோ இவரின் செம்மறி, இவரின் உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
தரும். மற்ற புனிதர்களின் பெற்றோர்களுக்கும் நம்முடைய புனித அவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற பெற்றோர்களுக்கும் தேவசகாயம் அவர்களின் பெற்றோர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எடுத்தவர்கள் சொன்னார். கிறிஸ்தவர்கள். வெரி குட். எஸ், நன்றி. சூப்பர். இரண்டாவதாக அவர் பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு தந்தையை சந்தித்து அவரிடம் விளக்கம் கேட்டார். கருப்பிலை கேட்கின்ற பொழுது அவர் 2 முக்கியமான நபர்களை பற்றி பைபிளிலிருந்து சொல்லியிருந்தார். யார் அவர்? யோபு. எஸ் எஸ், குட். அடுத்ததாக இன்றைய பிரசங்கத்தினுடைய அங்கம் 3 முக்கியமான பாயிண்ட் சொன்னார். அந்த அவர்களை பற்றி 3 பாயிண்ட் சொன்னார். அது என்னென்ன தூக்கி சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது சொல்லாத ஆட்கள் இதுவரையும் சொல்லுங்க சொல்லாத. ஓகே, சொல்லுங்க. தேவையில்லாதவற்றிலே பற்றுகளை தவிர்க்க வேண்டும். துன்பத்திலே பொறுமை வேண்டும். ஓகே, இன்னொன்று நன்மனத்து சொல்லிக்கிறேன். வெரி குட். ஒரு பைபிள் வசனத்தை தந்தை அவர்கள் சொன்னார். அது என்ன வசனம்? அந்த வசனம் சொல்வது அந்த என்ன பகுதி? அந்த வசனம் சொல்வது என்ன? புரியல. 25வது வசனம். சரி, சொல்லுங்க. ஓகே, வெரி குட். மற்றவர்கள் நினைப்பார்கள் அதை பற்றி கவலை உள்ளது. வெரி குட். இன்னொன்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன 2 கருத்துக்களை சொன்னார். சிறையில் இருக்கும்போது சொன்னதை நான் சொல்லுவேன். சரி, சிறைச்சாலை சென்று இந்த கைகளில் சொன்ன 7 வாழ்க்கை. ஓகே, அது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட். ஓகே, குட். நன்றி. வாழ்க்கை. உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாக புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இங்கிருந்து விண்ணக வீட்டில் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருமணி நிறைவு பெற்றது. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை அவள் பரிவுடன் நம்மை
மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை.